நான் பார்த்த விஷயம் எப்படின்னா, ரொம்ப நாள் அதிமுகல விஜய் சேர்ந்துருவாருன்னு நம்பிக்கையில், அதிமுக விஜயை விமர்சிக்கவே இல்லை. அதிமுக விஜயை விமர்சித்தது ஒரு மாசம் கூட இருக்காது. ஒரு சில காரணங்களுக்காக விஜயுமே ஆரம்பத்துல இருந்து அதிமுகவை விமர்சிக்கவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு புதுச்சேரி மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் அதிமுக பத்தி விமர்சிச்சாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் தீவிரம் விசாரிச்சாரு. எல்லாருக்கும் என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, இவர் அதிமுகல சேருவாருன்னு. இத அதிமுக நம்பி இருக்கலாம். ஸோ ரொம்ப நாள் அவர் சேருவான்னு வச்சுட்டு இருந்தா நீங்க விமர்சிச்சு வீக் பண்ணியிருக்க மாட்டீங்க. சேர மாட்டாரு, தனியா நிக்க போறாரு. அவர் தனியா ஜெயிக்க ட்ரை பண்றாரு அப்படின்னு நினைக்கும்போது இப்ப விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த விமர்சனத்துக்கு நேரம் கம்மி, டெப்த் கம்மி. ரெண்டாவது புதுசா வந்திருக்க அரசியல்வாதி நீங்க என்ன விமர்சிச்சீங்க? ஏன்னா அரசியலை பொறுத்த மட்டும் அவர் இன்னும் அரசு பவர்ல உட்காரல. ஒரு அரசு கொள்கையை செயல்படுத்தினாரான்னு தெரியாது. பவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு லைட் வந்ததுக்கு அப்புறம் ரூம்ல என்ன இருக்குன்னு தெரியும். லைட் வர வரைக்கும் அந்த ரூம் இருட்டு தானே. பவர் வந்தா தான் அந்த அரசியல் கட்சிக்கு லைட் வரும். லைட் வந்தா தான் இவங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்கு, இவங்க இப்படி பண்றாங்க, இது சரியா பண்றாங்க, தப்பா பண்றாங்க. திமுக காங்கிரஸ்க்குலாம் என்ன பிரச்சனைனா, ரொம்ப வருஷமா லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப வருஷமா அவங்க ஏற்கனவே பண்ண பிளஸ் மைனஸ் எல்லாமே பிளஸும் வரும் மைனஸும் வரும். ஏதாவது ஒன்று மேக்னிஃபை வரும். விஜய்க்கு அதனால வந்தது. ஆனா அதிமுக பயப்படலாம் கிடையாது. அதிமுக கண்டிப்பாக விஜயால நமக்கு கொஞ்சம், நான் சொன்ன மாதிரி விஜயால அதிமுக ஓட்டு போகல. ஆனா அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு வரல. அதாவது ஆட்சிக்கு எதிரான வாக்கு வரல அப்படிங்கிற எண்ண ஓட்டம் நிறைய செஃபாலஜிஸ்டுக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கும். அதனால அவங்க அதை எப்படி சமாளிக்கலாம்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருப்பாங்க தான் நான் பார்க்குறேன்.